இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து உடன்படிக்கை என்கிற தலைப்பின் கீழே தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நோவாவினுடைய உடன்படிக்கை முடித்து, அதாவது நோவாவோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை முடித்து, இப்பொழுது ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதன் முதல் பகுதியை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இப்பொழுது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல நோவாவோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கைக்கும் ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கும் இடைப்பட்ட ஒரு கால அளவு 300 to 400 வருடங்களுக்கு இடைப்பட்ட கால அளவு. இந்த இடைப்பட்ட கால அளவிலும் பார்க்கும்போது அதிக பாவங்களை நாம் பார்த்தோம். முக்கியமாக கடந்த வாரத்தில் பாபேல் கோபுரத்தினால் ஏற்பட்ட தேவனுக்கு முரண்பாடாக நடந்தவர்கள், நிம்ரோத் அரசனுடைய ஒரு ரிபல், அதாவது ஒரு முரண்பாட்டு தன்மை, இதெல்லாமே கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஏன் கடவுள் திரும்ப மனிதர்களை தேர்ந்தெடுத்து, ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஒரு சந்ததியை தேவன் உருவாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், ஏசாயா 30:18 சொல்லப்படுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அதில் முதல் வார்த்தை பாருங்க, கர்த்தர் காத்திருப்பார். He is waiting. அதாவது நம்மேல் மனம் இறங்குவதற்கு எப்பொழுது தருணம் கிடைக்கும், எப்பொழுது அவர்களை மன்னிக்கணும், எப்பொழுது அவர்கள் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்பதிலே கர்த்தர் ரொம்ப ஆசை உள்ளவராக அவர் என்ன பண்ணுகிறார், காத்திருப்பவராக இருக்கிறார். அப்ப எதுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு சரியான நேரத்திற்காக அல்லது சரியான ஒரு ஸ்டேஜ், சரியான ஒரு நிலைமை வருவதற்காக, கால சூழ்நிலைகள், அந்த காரியங்கள் எல்லாமே சரியான ஒரு நேரத்தில் வந்து அமைவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொண்டு வரும்போது கூட கலாத்தியர் 4:4 சொல்லப்பட்டு இருக்கிறது, காலம் நிறைவேறின பொழுது, நேரம் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தை அவர் கணிப்பதில் ரொம்ப வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் எடுத்தோம் இல்லை செஞ்சுட்டோம், வேக வேகமாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாவற்றுக்கும் சரியான நேரம், சரியான காலம், சரியான இடம், சரியான பின்புலங்கள், இது எல்லாவற்றையும் பார்த்து கடவுள் செய்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்க, இந்த இயற்கையை கூட தேவன் அழகாக படைத்திருக்கிறார். அதாவது இந்த குளிர்காலம் பார்க்கிறோம், இந்த குளிர்காலத்திலே இருக்கக்கூடிய அந்த குளிர்கள் கடந்து போவதற்கும், அது கடந்து போகுவது தான், அந்த குளிர் தான் என்ன பண்ணுகிறது, ஒரு செடியினுடைய அந்த அந்த அதனுடைய சத்து, அந்த வேரினுடைய ஆழம், அதற்குண்டான ஒரு போஜனமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அதே போல சரியான பருவ காலம் அப்படின்னு சொன்னா, அறுவடை நேரத்திலே அதற்கு தண்ணீர் அதிக தேவைப்படும் என்று சொல்லி, குளிர்காலம் முடிந்த உடனே எப்படி அறுவடை காலம் தொடங்குகிறதோ, அந்த மழை காலம், அதே போல வெயில் காலம், எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவன் இயற்கை என்ன பண்ணியிருக்கிறார், படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தை நாம் பார்க்கும் பொழுது, நேரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் கரம் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு ஞானமான ஒரு காரியத்தை சரியான நேரத்திலே கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நேரம் அவருடைய கண்களிலே ரொம்ப கண்ணியமிக்கதாக இருக்கிறது. நேரம் என்பது அவருடைய கரத்திலே ரொம்ப எப்படிப்பட்டதாக இருக்குது, சரியான அளவிலே என்ன பண்ணுகிறது இருக்கிறது. எந்த இடத்திலும் நேரத்தை தாண்டி, அதாவது தான் நினைத்திருக்கிற இல்லை சரியான நேரத்தை தாண்டி வேகமாக அவசரமாக கர்த்தர் செய்கிறவராக வேதாகமத்திலே எந்த இடத்திலும் கூறப்படவில்லை. அதை தெளிவாக நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. அப்ப ஒவ்வொரு நியாய தீர்ப்பும் நம்ம கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணத்திற்கு நோவாவின் காலத்திலே கர்த்தர் செய்த நியாய தீர்ப்பும் சரி, பாபேல் கோபுரத்திலே கர்த்தர் செய்த நியாய தீர்ப்பும் சரி, நாம் நியாய தீர்ப்பை மட்டும்தான் பார்க்கிறோமோ தவிர, கர்த்தர் செய்கிற நியாய தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்பின் மூலமாக வெளிப்படுகிற ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதனுடைய முடிவு என்னன்னு பார்க்கும் பொழுது, அது தேவனுடைய கிருபையா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நியாய தீர்ப்பின் முடிவும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவனுடைய கிருபையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பாபேல் கோபுரத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய வருகை தடைபட்டு போயிருக்கும், அதற்குண்டான திட்டங்கள் பாழாய் போயிருக்கும். கர்த்தர் சொல்றார், பூமி முழுவதும் நீங்கள் பழுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்றார். அந்த வாக்குத்தத்தம் பாழாய் போயிருக்கும். அப்ப அந்த இடத்துல நாம் அந்த ஆதியாகமம் 11 நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு நியாய தீர்ப்பாக தெரிகிறது. அதே நியாய தீர்ப்பை எடுத்துக்கொண்டு வேதாகமம் முழுவதும் நாம் பயணம் பண்ணும் பொழுது, அது நியாய தீர்ப்பாக மாத்திரமல்ல, அது கிருபையா என்ன பண்ணுகிறது, வெளிப்படுவதை நாம் காண முடிகிறது. அதே போல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒரு முழு தேசத்திலும்
தனக்கென்று ஒரு தேசத்தை, தனக்கென்று ஒரு கூட்டத்தை தேவன் என்ன பண்ணுகிறார்? பிரித்தெடுக்கிறார். ஏன் அந்த ஒரு கூட்டத்திலே மாத்திரம் தேவன் கவனம் செலுத்துகிறார் என்று சொன்னால், அந்த சந்ததி வழியாக கிறிஸ்துவை கொண்டு வருவதிலே அவர் ரொம்ப கவனம் உள்ளவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். இதையே அடுத்த பகுதி இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்னமோ கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தான் சொந்த மாதிரி, இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் மேன்மையானவர்கள் மாதிரி தெரியும். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, அதற்கு அடுத்த பகுதியிலே பார்க்கும் பொழுது, வேதாகமத்தில் அதற்கு அடுத்த காரியத்தை பார்க்கும் பொழுது தேவன் பல இடங்களிலே இஸ்ரவேலை வெறுத்து ஒதுக்குவதை நாம் என்ன பண்ணுகிறது? நாம் காண முடிகிறது. கர்த்தர் இஸ்ரவேலை வெறுத்து ஒதுக்குறதுனால தான் புறஜாதி ஜனங்கள் தேவனுக்குள்ளாக வருவதற்கு அது ஒரு மிகப்பெரிய பாதையாக என்ன பண்ணுது? அமர்ந்ததையும் நாம் என்ன பண்ணுறது? நாம் காண முடிகிறது. என் சகோதர சகோதரியே, தேவனுடைய நியாய தீர்ப்பு, உதாரணத்திற்கு இனி வரப்போகிற நியாய தீர்ப்பும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லோரும் நியாய தீர்ப்பை குறித்து பயமடைகிறவர்களாக இருப்போமானால், நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படும். அதில் நாம் வாசம் செய்கிறவர்களாக என்ன பண்ணும்? அது ஒரு மிகப்பெரிய கிருபை, அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமானது ஒரு விஷயமாக அதை என்ன பண்ண போகிறது? வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அதாவது பாபேல் கோபுரத்தினுடைய அழிவும் அதன் மூலமாக கர்த்தர் செய்த நியாய தீர்ப்பும், அதே போல நிம்ரோத் அவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், அவனை பின்பற்றுகிற கூட்டம் இந்த நியாய தீர்ப்பின் மூலமாக பிளவுபடுவதை காண முடிகிறது. தனக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாக்க விரும்புகிற நிம்ரோத் கடைசியில ஒன்றுமில்லாதவனாக என்ன பண்ணுகிறான்? அழிந்து போகிறான். அப்படி சிதறடிக்கப்பட்ட ஜனங்களில் இருந்தான் ஒருவரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஒருவர் தான் யார் என்று சொன்னால், ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தனக்கென்று என்ன பண்ணுகிறார்? தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ, ஆபிரகாமினோட கர்த்தர் செய்த உடன்படிக்கை, அதாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் நமக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே போல 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் அந்த இடைப்பட்ட வசனங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தெளிவாக நாம் இதில் என்ன பண்ணுகிறது? நாம் காண முடிகிறது. அதாவது அந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது மனிதர்கள் இன்னும் தன்னுடைய பாவத்தை விட்டு வெளியே வராமல் இருப்பதை காண முடிகிறது. தனக்கு சுயமாக புகழ்ச்சி உண்டாக்குவதிலே அவர்கள் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்காங்க. அதுதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். கர்த்தர் என்றைக்கும் சுய புகழ்ச்சி, அதாவது மனிதர்கள் சுயமாய் புகழ்ச்சியை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை விரும்புகிறவர் அல்ல. அதை நம்ம வேதாகமத்திலும் கற்றுக்கொள்ளலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ளலாம். எல்லா விஷயங்களிலும், எல்லா காரியங்களிலும், எல்லா ஜெயங்களிலும் நான் தான் சாதித்தேன், நான் தான் செய்தேன், எனக்கு பின்னாக தான் வர வேண்டும், நான் தான் மேன்மையானவன், நான் தான் மேல் ஜாதி என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவர்களை அருவருக்கிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அவர்களோடு கர்த்தர் ஒத்துப்போக என்ன பண்ணல? விரும்பல. அதை தெளிவாக நம்ம பார்க்க முடியுது. அப்ப கர்த்தர் எப்படி ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய துன்மார்க்கத்தனத்தை உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவனை தேடி ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. துன்மார்க்கத்தனத்தையும் பாவத்தையும் ஒரு மனிதன் உணராத போது பாவ மன்னிப்பை குறித்ததான விளக்கம் அவனுக்கு போதாதாக என்ன பண்ணாது? இருக்காது. அது புரிந்து கொள்ளுகிற தன்மை அவனுக்கு இருக்காது. அது போதுமானதாக அவனுக்கு என்ன பண்ணாது? இருக்காது. அப்ப இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய துன்மார்க்கத்தனத்தை ஒருவன் உணராத பொழுது பாவ மன்னிப்பை குறித்ததான அவேர்னஸ் அவசியம் அவனுக்கு புரியாம இருக்கும். பாவ மன்னிப்பை குறித்தான அவசியம் ஒருவனுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை தருகிற கர்த்தரின் அவசியம் ஒருவனுக்கு என்ன பண்ணும்? தெரியாம என்ன பண்ணிரும்? போயிடும். அதனால கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நியாய தீர்ப்பும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், மனிதர்களாகிய நாம் எப்படி ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு தகுதியே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மதிப்பு இல்லாதவர்கள். அதை நம்ம தெளிவா புரிந்துக்கணும். கர்த்தருக்கு முன்னாடி தகுதி இல்லை, நான் அது ஒர்த்லெஸ், அது விலையே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க உலக வழக்கில். அந்த மாதிரி கடவுளுக்கு முன்னாடி நாம் இந்த உலகத்துல தகுதி இல்லாதவர்கள், விலை போகாதவர்கள், பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்பதை உணரும் பொழுதுதான் நம்முடைய பாவத்தை நாம் உணர முடியும். நம்முடைய பாவத்தை நாம் உணரும் பொழுதுதான் பாவ மன்னிப்பினுடைய அவசியம் நமக்கு தெரியும். பாவ மன்னிப்பு எவ்வளவு அவசியம் என்று புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் எவ்வளவு முக்கியமானவர், அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானவர் என்பதை நாம் என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது கர்த்தர் எவ்வளவு தேவையானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய கிருபை எவ்வளவு ஆழமானது என்று என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாவத்தை உணராதவர்கள் கர்த்தரை புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தரை புரிந்து கொள்ளாதவர்கள் அவருடைய கிருபையை புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, ஆபிரகாம்
வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் புரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளல. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கிருந்து வந்தார், எப்படி உருவானார், உலகம் எப்படி உருவாச்சு, அதெல்லாம் ஆபிரகாம் புரிந்து கொள்ளல. கர்த்தர் புரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எவ்வளவு ஆழமானது, அந்த கிருபையினுள்ளே வெளிப்படுகிற அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை தான் யார் தெளிவாக புரிந்து கொண்டார்? ஆபிரகாம் புரிந்து கொண்டார். நல்லா ஆபிரகாமுடைய வரலாறை நீங்க பார்க்கும் பொழுது, ஏதோ ஆபிரகாம் ஒரு பரிசுத்த சந்ததியிலே வந்த ஒரு மனிதன் அல்ல. ஆபிரகாமினுடைய தாய் தகப்பன்மார்கள் யெகோவா தெய்வத்தை வணங்கினவர்களா என்று சொன்னால் இல்லை. ஆபிரகாமும் இந்த உலக மனுஷனை போல பாவத்தின் சந்ததியாக, பாவத்தின் வழியாக பிறந்த ஒரு மனுஷனாக தான் என்ன பண்ணுகிறான் இருக்கிறான். அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலே தான் பிறந்து வளருகிறான். அவன் இப்பொழுதும் வணங்கி கொண்டிருப்பது தேவன், அதாவது யெகோவா தெய்வத்தை அல்ல, அந்த நாட்களிலே இருந்த பிற தெய்வங்களை என்ன பண்ணி கொண்டிருந்தான், அவன் வணங்கி கொண்டிருந்தான். கர்த்தருக்கு கனம் கொடுப்பவனா என்று சொன்னால் கனம் கொடுப்பவன் கிடையாது. இல்ல, இந்த உலக வழக்கில் சொல்லும் போது அவன் ரொம்ப நல்லவனா இருந்தாங்க, அதனால கர்த்தர் ஆபிரகாமை மட்டும் பிரித்தெடுத்தார், எல்லோரை காட்டிலும் ஆபிரகாம் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லல. எல்லோரும் செய்த பாவத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். எல்லோரும் எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை தான் அவனும் வணங்கி கொண்டிருந்தான். யெகோவா தெய்வத்தை பற்றியோ அவரை பற்றிதான ஒரு ஞானமோ ஆபிரகாமுக்கு இருந்ததா என்று சொன்னால் இல்லை. எப்படி அந்த ஆபிரகாமுடைய காலத்துல எப்படி மாம்சத்திலே எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே போலதான் ஆபிரகாமும் மாம்ச வாழ்க்கையை தான் என்ன பண்ணான், வாழ்ந்து வந்தான். யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆபிரகாமினுடைய குடும்பம் பிற கடவுள்களை தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். யெகோவா தெய்வத்தை பற்றி அவர்கள் அறிந்திருந்ததும் கிடையாது, அவரை வணங்கவும் கிடையாது என்பதை தெளிவாக காண முடியுது. அப்ப தேவன் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொன்னால் ஆபிரகாம் இடத்துல ஏதாவது ஒரு நோக்கம் இருந்துச்சா, இல்ல ஆபிரகாம் இடத்துல அழைப்புக்குண்டான பிரயோஜனம், தகுதி, பாத்திரம் ஏதாவது இருந்துச்சா என்று சொன்னால் ஒன்றும் இல்லை என்பதை வேதாகமம் தெளிவாக என்ன பண்ணுகிறது, நம்ம இடத்துல கொண்டு வருகிறது. அப்ப எப்படி கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் ரோமர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரே ஒரு விஷயம், தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை ஏன் வெளிப்பட்டது? அவருடைய சித்தத்தினால் வெளிப்பட்டது. நீங்களும் நானும் நம்ம அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் நான் மட்டும் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவர் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அதிக நேரம் ஜெபம் செய்கிறேன், நான் தேவனுக்காக ரொம்ப வருஷம் வாழ்றேன், பல விஷயங்களை தேவனுக்காக நான் விட்டு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை அல்ல. கிருபையா என்னை தேவன் தேர்ந்தெடுத்தார், கிருபையா என்னை தேவன் தேர்ந்தெடுத்தார், கிருபையா என்னை தேவன் அழைத்தார். ஏன் அவருடைய கிருபை வெளிப்பட்டது என்று சொன்னால் அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். அவருடைய கிருபையை என் மேல் மாத்திரம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் அது. அதனாலதான் கர்த்தர் அவருடைய விருப்பத்தின் விளைவாக அவருடைய கிருபையை முழுவதும் என்னிடத்திலே கொட்டி தகுதி இல்லாமல் பிரயோஜனம் இல்லாத ஆபிரகாமை அழைத்தது போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருப்பதை காண முடிகிறது. அல்லேலூயா. ஒருவர் கூட ஒரு வசனத்தை வாசிங்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மகிமையின் தேவன் என்ன பண்ணார், அவனுக்கு தரிசனமாகி முக்கியமாக இந்த 2 வசனங்கள்ல நீங்கள் அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால், மகிமையின் தேவன் யாருக்கு தரிசனமானார்? யாருக்கு தரிசனமானார்? ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாமை தகுதிப்படுத்திட்டு தான் தரிசனமானாரா என்று சொன்னால் இல்லை. தகுதி இல்லாத ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தார். தன்னை என்ன பண்ணார், காண்பித்தார். தரிசனம் என்பது அவர் தன்னை வெளிப்படுத்தினார், உருவத்தில் வெளிப்படுத்தி இருக்கலாம். அதை தான் இந்த இடத்துல லூக்கா என்ன பண்ணுகிறார், அழகாக கொண்டு வந்து என்ன பண்ணுகிறார், நம்ம இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். என் சகோதர சகோதரியே, பின்மாற்றத்திலே, அதாவது பின்மாற்றம் அல்ல, தேவனை பற்றி அறியாமல் பிற கடவுள்களை வணங்கி கொண்டிருந்து உலகத்தினுடைய எல்லா பாவங்களிலும் அடிமைப்பட்டு கிடந்த ஆபிரகாமுக்கு தேவனுடைய கிருபை அவருடைய சித்தத்தின் மூலமாக வெளிப்பட்டது அல்லாமல் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். அதாவது செக்கினா மகிமை என்று சொல்லக்கூடிய
அந்த மகிமை அவனுக்கு அந்த தேவன் என்ன பண்ணார், தரிசனமாக என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்தப்படுகிறார். இதுதான் நீங்க ரொம்ப நம்ம அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனிக்கணும். எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை இதில் நம்ம காண முடியுது அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னாடி ஆபேல் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. நோவா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தேவ மகிமை ஆபேலுக்கு தரிசனம் ஆகல, இந்த தேவ மகிமை நோவாவுக்கு தரிசனம் ஆகல. நம் ஆபேலையும் நோவாவையும் ஆபிரகாமையும் நீங்கள் முதலாவது ஒப்பிடும் பொழுது, ஆபேல் நல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாக, தேவனை பிரியப்படுத்துகிற தேவனுடைய இருதயத்தை அறிந்த ஒரு மகனாக இருக்கிறான். நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிற அளவுக்கு மிகுந்த ஒரு பாத்தியம் உள்ளவனாக அவன் என்ன பண்ணுகிறான், நோவா இருக்கிறான். ஆனா இவர்களை எல்லாம் தாண்டி கர்த்தர் முதலாவது தன்னுடைய தரிசனத்தை, அதாவது தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமை ஒப்பிடும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல, தேவனை பற்றி அறியாதவன், உலக பிரகாரமான பாவங்களில் அடிமைப்பட்டவனாக கிடந்தான். உலகம் எப்படி பாவத்தில் மனிதர்கள் எப்படி வீழ்ந்து போனார்களோ அப்படி வீழ்ந்து போன ஒரு மாம்ச மனிதனாக தான் இருக்கிறானோ. அதை தாண்டி அவனிடத்தில் தகுதி என்பது ஒன்றும் கிடையாது. அப்ப தேவனுடைய வார்த்தை மாத்திரம் ஆபிரகாமை தேடி வரல, தேவனுடைய உடன்படிக்கை மாத்திரம் ஆபிரகாமை தேடி வரல, தேவனுடைய கிருபை மாத்திரம் ஆபிரகாமை தேடி வரல, தேவனுடைய சித்தம் மாத்திரம் ஆபிரகாமை தேடி வரல. எல்லாவற்றிற்கும் முன்னாடி மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த தரிசனம் தான், அந்த தரிசனம் ஒன்று மாத்திரம்தான் ஆபிரகாமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்னும் சொல்ல போனா, பழைய ஏற்பாடு புத்தகத்துல முதலாக கர்த்தர் தன்னை யாருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார், தரிசனத்தை கொடுக்கிறார். புதிய ஏற்பாடு புத்தகத்திலே மாம்சத்திலே கர்த்தர் வெளிப்படுகிறார். யெகோவா, அதாவது பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்படுகிறார். அதற்கு முன்னமே முதலாக யாருக்கு கர்த்தர் தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தார் என்று சொன்னால், யாருக்கு கொடுக்கிறாரு, ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுகிறார், கொடுப்பதை நாம் காண முடிகிறது. அதை கொடுத்துட்டு மிகப்பெரிய வாக்கு தத்தங்களை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அதனாலதான் லூக்கா அவர் எந்த ஊர்ல வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படிப்பட்ட முறையிலே வாழ்ந்தார், அவர் எப்படி மாற்றத்திற்குள்ளே வந்தார் என்று சொன்னால், அவருடைய மகிமையின் தரிசனம் தான் அவரோடு இடைப்பட்டது. அந்த தரிசனம் மாத்திரம்தான் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன பண்ணது, கொண்டு வந்ததை நாம் காண முடிகிறது. முக்கியமாக இதுல பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. என்னவென்று சொன்னால், முதலாவது கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு டிவைன் கம்யூனிகேஷன் பண்றார், எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு பண்றார் அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவன் என்ன பண்ணுகிறார், ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய கமாண்டை கொடுக்கிறார். உடன்படிக்கைக்கு முன்னாடி நீ உன் இனத்தையும் தேசத்தையும் நாட்டை விட்டு புறப்படுங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டளையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அதை கொடுத்துட்டு சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலிருந்து விரும்பின விஷயம் ரெண்டு விஷயம் தான். ஒன்று கான்ஃபிடன்ஸ், இன்னொன்று ஒபீடியன்ஸ். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று கீழ்ப்படிதல். இந்த ரெண்டும் ஆபிரகாமுக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமானதுனால நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் ஆபிரகாமுக்குள்ளே பிறந்தது. தேவன் அதை பிடிச்சிட்டார், போதும் இவன் தகுதி ஆயிட்டான். இதுக்கு நம்பிக்கை இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால், எந்த இடம் என்று தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு தன்னை கத்தரித்து கொண்டு, தன்னை தொடர்பில்லாமல் வெட்டி கொண்டு தனி பயணமாக ஆபிரகாம் போயிருப்பாரா அப்படின்னு சொன்னா இல்ல. இதுவரையும் தனக்கு மேலாக இன்னொரு வல்லமை இருந்தது, இன்னொரு அதிகாரம் கொண்டவர்கள் இருந்தார், தன்னுடைய தகப்பன் இருந்தார், தன்னுடைய கூட்டம் இருந்தது, தன்னுடைய கடவுள்கள் இருந்தாங்க. எல்லாவற்றையும் துண்டித்து இப்பொழுது தரிசனமான கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து கீழ்ப்படிதலோடு அவன் இறங்கி செல்வதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. இந்த அழைப்பிலே தேவன் தன்னுடைய அழைப்பை கொடுத்தார். ஆபிரகாம் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலையும் கர்த்தருக்கு பிரதிபலனாக கொடுத்தான். வேதாகமம் முக்கியமாக இரண்டு விதமான அழைப்புகளை கூறுகிறது. ஒரு சில அழைப்புகள் எப்பொழுதுமே காது வரைக்கும் மாத்திரம்தான் செல்லும். அதனால ஏதாவது எஃபெக்ட் ஏற்படுமானா, ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்று சொன்னால், அழைப்புகள் காது வரைக்குமே செல்றதுனால அதனால எந்த மாற்றமும் ஏற்படுறது இல்லை. ஆனால் ஒரு சில அழைப்புகள் மாத்திரம்தான் இருதயத்தை போய் என்ன பண்ணுகிறது, தொடுகிறது. தேவ சத்தம் காதுகளிலே தொனிக்கிறது வேற, இருதயத்திலே போய் விழறது வேற. இன்றைக்கு சபைகளில் தேவ சத்தம் காதுகளுக்குள்ள மாத்திரம் தான் இருக்குதோ தவிர,
இருதயத்துக்குள்ள போகல. எப்பொழுது இருதயத்தில் ரீச் ஆகுதோ, எப்பொழுது இருதயத்தை தொட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் தெய்வ பயம் பிறக்கும். எப்பொழுது தெய்வ பயம் பிறக்கிறதோ அப்பொழுதுதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஒரு மனப்பாங்கு என்ன பண்ணும் வர ஆரம்பிக்கும். அதை வேதவசனம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்றார், மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனு புத்திரருக்கு துணிக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் எல்லோரையும் நோக்கி கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய பார்வையிலே வித்தியாசமானவர்கள் என்பது இல்லை, எல்லோரையும் நோக்கி கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அந்த சத்தம் காதுகளிலே மாத்திரம் விழுந்தவர்கள் அந்த சத்தத்தை புறக்கணித்து சென்று விடுகிறார்கள். அந்த சத்தம் யாருடைய இருதயத்திற்குள்ளே போய் தொனிக்க ஆரம்பிக்கிறதோ, யாருடைய இருதயத்திற்குள்ளே போய் கேட்க ஆரம்பிக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் தெய்வ சத்தத்துக்கு பதில் கொடுப்பவர்களாக என்ன பண்ணுகிறாங்க இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு பதில் கொடுப்பவர்களாக இருக்கிறாங்க. இயற்கை தேவனுடைய சத்தத்தை கிளைம் பண்ணுது, அதை கேட்டுக்கொள்ளுகிறது. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனாலதான் பல இயற்கையான அற்புதங்கள் நடப்பதை நாம் காண முடிகிறது. உதாரணத்துக்கு நோவாவை மீன் தன்னுடைய வயிற்றிலே 3 நாட்கள் வைத்திருந்தது. தீர்க்கதரிசிக்கு காகம் என்ன பண்ணுச்சு, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது. நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். காற்றும் கடல் அலையும் இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டு அமைதலாய் போனது. எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு இயற்கை கீழ்ப்படிவதை நாம் காண முடிகிறது. அப்படிதான் தேவனுடைய சுவிசேஷத்தைக்கும் இருதயத்திற்குள்ள போய் யாருடைய இருதயத்துக்குள்ள போய் விழுகிறதோ அவர்கள் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். யாருடைய இருதயம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதோ அவர்கள் தான் ரீஜெனரேட் ஆக முடியும், தன்னை புதுப்பித்துக் கொள்ள முடியும் தேவ சத்தத்தை. யார் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தன்னை புதுப்பிப்பார்கள் என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது. தேவனுடைய நியாய தீர்ப்பு இப்பொழுது இந்த உலகத்தில் எப்படி செய்யப்படுகிறது என்று சொன்னால், பாவ மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நியாய தீர்ப்பு செய்யப்பட்டு வருகிறது. இதே நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வரும் பொழுது வேறு வகையாக இருக்கும். அப்பொழுது நியாய தீர்ப்பு பாவ மன்னிப்பு என்கிற ஒரு அடித்தளத்தில் இருக்காது. அப்பொழுது நியாய தீர்ப்பு பரலோகம் நரகம் என்கிற ஒரு பிரிவுக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். என் சகோதர சகோதரி, முதல் நான் சொன்ன ரெண்டு வகையான அழைப்புகளை நான் சொன்னேன். அதுல முதல் அழைப்பு என்பது என்னவென்று சொன்னால், அது ஒரு ஜெனரல் பொதுவான ஒரு அழைப்பு. எல்லோருடைய காதுகளிலும் தேவ சத்தம் போய் ஒலிக்கும், அதுல மாற்றம் வராது. 2வது அழைப்பு தான் பெக்குலியர். பெக்குலியர் அப்படின்னு சொன்னா சில பேருடைய இருதயத்தை மாத்திரம் தொட ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை யாருடைய இருதயத்தை தொட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள். யாரெல்லாம் நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் பாவ மன்னிப்பு வெளிப்படும். யாரெல்லாம் பாவ மன்னிப்பை கேட்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவ கிருபை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு நான் அதை வழி நடத்துவேன் சொல்றார். எல்லா ஆடுகளும் அல்ல, என் ஆடுகள். அந்த ஆடுகள் தான் சுயத்தை வெறுப்பதாக இருக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதாக இருக்கும். எல்லாம் கிடையாது. என் சகோதர சகோதரிய, தேவனுடைய அழைப்பு அப்படிதான் ஆபிரகாமை தேடி வந்தது, கிருபையாய் தேடி வந்தது. நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் ஆபிரகாமுக்குள்ளே பிறந்தது. தேவனுடைய அழைப்பு வந்தோன்னே ஆபிரகாம்கிட்ட இருந்த சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது அவருடைய புரிந்து கொள்ளுதல். தேவனை பற்றிதான எந்த ஞானமும் இல்லாத ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தான். 2வது, எப்பொழுது தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய மனசாட்சி நம்மை தேவனுக்கு நேராக திருப்பி கூட்டிட்டு போற ஒரு பாதையா மாற ஆரம்பிச்சிடும். மனசாட்சி கூட்டிட்டு போகும். எங்கெல்லாம் நம்மளை கன்விக்ட் பண்ணுமோ, எங்கெல்லாம் நம்மளை மனமாற்றத்துக்குள்ள உட்படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் மனசாட்சி நம்மளை மனமாற்றத்துக்குள்ளாக உட்படுத்தும். எப்பொழுது மனசாட்சி செயல்பட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே நம்முடைய கடின இருதயம் இலகுவாக மாற ஆரம்பிச்சிருது. எப்பொழுது நம்முடைய கடின இருதயம் இலகுவாக ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முரட்டாட்டம் பிடிக்கிற தன்மை நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். எப்பொழுது அந்த முரட்டாட்டம் பிடிக்கிற தன்மை உடைய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே கடவுள் மேலே அதிக ஈடுபாடு வர ஆரம்பிக்கும். எப்பொழுது கடவுள் மேலே ஈடுபாடு வர ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் அவருடைய வார்த்தையின் மேல் அன்பு பிறக்க ஆரம்பிக்கும். எப்பொழுது அவருடைய வார்த்தையின் மீது அன்பு வருகிறதோ அப்பொழுதுதான் கீழ்ப்படிதல் வருகிறதாக என்ன பண்ணும் இருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு ஆர்டர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கமாண்ட் சாதாரணம் கிடையாது. அந்த காலகட்டத்தில்
யாருன்றே தெரியாத ஒருத்தர் சொல்றாரு, உன்னுடைய நிலத்தை விட்டுட்டு போ அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, நேச்சுரல், இயற்கையாக ஆரம்ப காலத்துல பிறந்த நாட்கள் இருந்து உன்னோடு யாரெல்லாம் உறவுகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் துண்டித்து கிளம்பு அப்படிங்கிறாரு. மூணாவது, இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை இனி உனக்கு ஒருபோதும் பயன்பட போறதில்ல, பழைய வாழ்க்கையை தூக்கி போட்டு நான் சொல்ற புதிய வாழ்க்கையை வாழுன்னு சொல்றாரு. நான்காவது, இனி மாம்சமா எதையும் சிந்திக்காத. மாம்சமா சிந்திச்சிருந்தா எந்த இடம்னு சொல்லாம ஆபிரகாம் நடந்து போயிருக்க முடியாது. கேள்வி கேட்டுருமா எங்க போறது அப்படின்னு சொல்லி. அவன் ஸ்பிரிச்சுவலா பார்த்தான், கண்டிப்பா என்ன ஆண்டவர் கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய நிலைமையில பார்த்ததுனாலதான் அந்த இடத்துல அவன் கடந்து போறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இப்படி இப்படி பல காரியங்கள் ஆபிரகாமுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் அந்த அந்த வசனத்தை வாசிக்கும் போது அழைத்த பிதாவும் சில நேரங்களிலே ஆபிரகாமினால என்ன பண்ணார், சஃபர் ஆனார், கஷ்டப்படுத்தப்பட்டார். சில இடங்கள்ல இதையெல்லாம் தாண்டி என்னாச்சு, ஆபிரகாமுடைய சுயம் என்ன பண்ணுச்சு, வெளிப்பட ஆரம்பிச்சுது. சில இடங்கள்ல வெளிப்பட ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம். சில இடங்கள்ல மாம்சத்துக்கு அவன் கீழ்ப்படிய ஆரம்பிச்சான், மாம்ச வார்த்தை அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்படி மாம்ச வார்த்தைகளை அவன் கேட்கும் பொழுதும் தெய்வீக கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. தவறுகள் செய்த பொழுதும் கர்த்தர் ஆபிரகாமை தன்னோடு சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா?